தினம் ஒரு தியானம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். 1 சாமுவேல் அதிகாரம் 2 வசனம் 30. நம் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை கனம் பண்ண நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்வோமாக. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவது நாம் அவருக்கு கொடுக்கும் கனம். நம் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள்வதும் அவரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிருப்பதும் கர்த்தரை கனப்படுத்தும் செயல். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்பது வேதம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தாலும் அவைகள் கர்த்தரை கனம் பண்ணட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை சேவித்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்வதே நாம் அவருக்கு கொடுக்கும் கனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என உரைக்கும் சேனைகளின் தேவன். காலமெல்லாம் கர்த்தரை கருத்தாய் கனம் பண்ணும் கனிவான இருதயம் நமக்கு இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆமென்.